இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை சொல்லி கொடுத்துருக்காங்க. தனி வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. இல்லை ஏ அப்படிங்கிறவர் வந்து 16,000 ரூபா கடனாக வாங்குறாரு. சரிங்களா, 16,000 ரூபா உங்ககிட்டேருந்து கடனாக வாங்குறாரு. அவருக்கு வந்து 12% வட்டிக்கு கொடுக்குறீங்க. 12% வட்டிக்கு ஏ கிட்ட வந்து கடன் கொடுக்குறீங்க. அதே மாதிரி பி, நான் தான் பின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட கடன் கேட்குறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கொடுக்கீங்கன்னா 12,000 ரூபா கொடுக்குறீங்க கடனாக. ஸோ கடனாக 12,000 ரூபா கொடுக்குறீங்க. எனக்கு வந்து 18% அவரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சொல்லி என்கிட்ட வட்டி வாங்குறீங்க. 18% வட்டிக்கு வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? இப்போ நானும் அவரும் கொடுக்கக்கூடிய அந்த திருப்பி தரக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வெறுமனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அசலையும் சேர்த்து தானே திருப்பி வாங்குவீங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் இது ரெண்டையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ 2 பேருக்குமே கவுண்ட் பண்ணணும். முதல்ல ஏக்கு கவுண்ட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரியும். PNR/100 தானே. பிக்கு பதிலாக 16,000 போட்டுக்கிட்டேன். எண்ணுக்கு பதிலாக ஆறுக்கு பதிலாக 12%. எண் எத்தனை வருஷம் தெரியாது, அதை தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ என்னன்னு எழுதிக்கிறேன். ஸோ ப்ளஸ் இதை தவிர்த்து என்ன நீங்கள் அசலையும் வாங்குவீங்களே அந்த 16,000 எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி எழுதிக்கிங்க. பிக்கு என்ன வரும்? 12,000 எழுதிப்போம். அதே மாதிரி ஆறுக்கு பதில் என்ன போடணும்? 18% போடணும்ல. ஸோ 18/100 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி எண் தெரியாது இன்ட்டு எண். இதை தவிர்த்து என்னது அசலையும் சேர்த்து தானே வாங்குவீங்க. 12,000 போட்டுக்கணும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? என்னது 2 பேரும் கொடுக்கக்கூடிய தொகை எப்போ சமமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ 2 ஈக்குவேஷனும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டுனா இந்த சமம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சீக்வல்ட்டுன்னு போட்டணும். ரொம்ப சிம்பிள். பொறுமையாக இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். இந்த 2 கட் ஆயிரும். இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 19 20 எண்ணுன்னு வரும். ப்ளஸ் இந்த 16,000 அப்படியே இருக்கும். 16,000 எழுதிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 60 எண் ப்ளஸ் இந்த 12,000 அப்படியே எழுதிக்கிட்டேன். சூப்பர். இப்போ எண்ணெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ எண்ணெல்லாம் ஒரு சைடு எழுதிப்போமா? 21 60 எண் மைனஸ் 19 20 எண் சீக்வல் டு 16,000 மைனஸ் 12,000 எழுதிக்கணும். சரியா, எழுதிக்கிட்டாச்சா? ஓகே. இப்போ இந்த 2 எண்ணையும் கழிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எண்ணையும் கழிச்சா எனக்கு 240 எண்ணுன்னு வரும். இது 2ஐயும் கழிச்சா 4,000 வரும். ஸோ இந்த 0 கட் பண்ணிடலாம். இது அடிக்கும்போது எனக்கு 12, இதை அடித்தா 200, மாடி அடித்தா 6, மாடி அடித்தா 100, ஸோ மாடி அடித்தா 3, ஸோ அடிப்போம் 50. அப்போ n = 50/3 வரும். மாடி இது பண்ணும்போது கலப்பு பின்னத்தில் மாறிடும். 16 × 2/3 வரும். ஸோ இதான் என்னது ஆன்சர்.